श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। यक्षप्रश्नं கடந்த சத்சங்கத்தில் 99வது கேள்வி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அது இன்னொரு வாட்டி இப்போது ஞாபகப்படுத்துகிறோம். 99, the question 99. கிம் ஸ்தைர்யம் ரிஷிபிஹி ப்ரோக்தம் स्वधर्मे स्थिरता स्थैर्यम। यक्षर கேட்கிறார் கேள்வி. ஓ ராஜா, இதுன்னு ஸ்தைரியம் அப்படின்னு ருஷிகள் சொல்லுவாங்க, மகாத்மர்கள் ஞானிகள் சொல்லுவாங்க. ஸ்தைரியம் స్థైర్యం అనే వార్తకి டிக்ஷனரியில் என்ன மீனிங் అని கேட்கல, ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அது கவனிக்கணும். அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு சரியான பொருள் தெரியணுமன்னா, அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணுமன்னா அது ஞானிகளுக்கு மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு பாஷா பரிஜ்ஞானம் இருக்குது, வியாக்கரண பரிஜ்ஞானம் இருக்கும், சுவானுபவம் இருக்கும். சாதாரண அர்த்தம் எந்த சின்ன குழந்தை கூட டிக்ஷனரி பார்த்தா எல்லாமே தெரியும். கூகுளில் கேட்டால் டக்குன்னு மீனிங் காணப்படும். இன்னும் அழகாக சொல்லும், நிறைய விளக்கம் கொடுக்கும். அதனால் இங்கே பாருங்கள், ரிஷிபி புரோக்தம், ரிஷிகள்னால இதுதான் ஸ்தைரியம்னா இப்படி இது இருக்கணும், அந்த மனுஷனுக்குள்ளே இந்த குணம் இருக்குன்னா இது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இப்போது கேட்டுட்ருக்கிறாரு. அதனால் இந்த 99லேருந்து 102 வரைக்கும் ஒரு ஸ்லோகத்தில் தான் இந்த 4 கேள்விகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு பதில் என்ன கொடுத்தார் தர்மபுத்திரன்னா, ஸ்வதர்மத்திலோ நிஷ்டையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்தைரியம், ஸ்திரதா. ஸ்வதர்மே ஸ்திரதா, ஒழுங்கா அந்த ஸ்வதர்மத்தில் இருக்கணும். ஸ்வதர்மத்தினை நம்ம மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்வதர்மம் என்ன, ஆசிரம வர்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட அது எப்படி வேலை பண்ணும், அதில் என்னென்ன ஆழமான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பகவத்கீதையில் பகவான் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ அதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணுறதில்லை. இதையும் நம்ம பார்த்து முடித்தது தான், ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். இப்போது இந்த ஸ்வதர்மம் தர்மம் அనే வார்த்தை சுற்றி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ வரைக்கும். அதனால் அதையும் ஞாபகப்படுத்திட்டால் 83லேயே கேட்கப்பட்டது. தபஸுடைய லட்சணம் எதுன்னு சொல்லப்படுது. தபம் யாரும் என்னென்னமோ பல விதமாக தபஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விரும்புகிறது போல், அவங்கவங்க ஊரில் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க குருகள் சொன்னது போல் மாறி மாறி இருக்கும். ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு கடவுள்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் ஆச்சார விவகாரங்களை விட வேறு வேறு அவங்கள பண்ணிக்கிறாங்க.
அது சில வாட்டி மாறிட்டே கூட இருக்கும். காலத்துக்கு தகுந்த போல் அந்தந்த இடத்துல மாறும். ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா மொத்தம் சேர்த்து தபஸ் அப்படின்னா கரெக்டான பதில் கொடுக்குறாரு. எங்கே 83வது கேள்வி பற்றி நான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கேயும் தர்மபுத்திரன் கொடுத்த பதில் ஸ்வதர்மே வர்த்தித்வம் ஏவ தபஹா அப்படின்னு பதில் கொடுத்தாருங்க. ஒரு மனுஷன் அவரோட ஸ்வதர்மத்தில் இருந்து அதை அனுசரிக்கிறது தான் உண்மையான தபஸ். அதுக்கு அடிப்படை அதுக்கப்புறம் வேறு பல பல வகையானதை சொல்லுங்க, அது இருக்கட்டும். ஆனால் ஸ்வதர்மம் பண்ணுறியா பரதர்மம் பண்ணுறியா? ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. கீதையிலோ அர்ஜுனா ஸ்வதர்மம் செய்கிறதுலோ எவ்வளவோ நல்லது இருக்கு, நல்லது மனுஷனுக்கு. பரதர்மம் பண்ணுறது பாரு ரொம்ப டெரிபிள். அது மனுஷன் அவனுடைய உள்ள சுபாவம் வேறு, அவன் பிரவர்த்திக்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல சொன்னார். ஸோ தபஸ்ன்னா கூட ஸ்வதர்மத்தில் அதே கேள்வி தான். நீங்கள் கூட ஸ்வதர்மே ஸ்திரதா. ஸோ இப்படியே திரும்பி கேட்ட கேள்வி வேறே வார்த்தை வச்சு கேட்குறாரு. அங்கே தபஸ்ன்னு கேட்டார், இங்கே ஸ்தைரியம்னு கேட்குறாரு. பட் பதில் பாருங்கோ, தர்மபுத்திரன் கேள்வி வேறே மாதிரியாக இருந்தால் கூட பதில் கரெக்டாக கொடுத்தாரு. ஏன்னா அது ரெண்டுத்துக்கு அர்த்தம் இதே தான். இது என்னன்னா சாஸ்திரத்தில் இப்படி உபனிஷத்தாவது பகவத்கீதாவது இந்த மாதிரி கிரந்தங்களாவது சொன்ன விஷயமே திரும்பி திரும்பி சொல்லப்படும் இன்னொரு விதமாக. ஏன்னா எப்பவுமே அந்த ரிப்பிட்டேஷன் అనేది நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த திருப்பி சொல்கிறதே நம்ம கேட்குறதே நமக்கு அபியாசம். இது శాస్త్రத்தில் ஒரு நியமம், షడ్లింగ నిర్ణయం అని 6 சொல்லப்படுது. அதில் இந்த அபியாச అనేది ஒன்று இருக்குது, ரிப்பிட்டேஷன். சரி, இதெல்லாம் கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். ஸ்வதர்மம், இந்த தர்மம் விஷயம் எவ்வளவோ கேட்டால் கொஞ்சம்தான் புரியும். ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம இங்கே சத்சங்கம் பண்ணி இதெல்லாம் கேட்குறோம், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தர்ம சங்கடம் வரக்கூடாது. தர்ம விஷயம் வார்த்தையில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதனால் இதை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியாச்சு நான் பகவத்கீதை பேசும்போது. ஓகே, இந்த காலத்தில் இப்போது பார்த்தா வர்ண தர்மங்களும் அப்படி இருக்காது இந்த யுகத்தில். சரியா? எல்லாரும் அவங்களுடைய வர்ண தர்மங்கள் அனுசரிக்க முடியல. ஆனால் நான் என்ன சொல்லிகிட்ருப்பேன், இவன் பிறந்தது ஒரு வர்ணத்தில், ஆனால் இவன் செய்ய வேண்டிய தொழில் அது பண்ணாமல் வேறு ஏதோ பண்ணுவான். எல்லாம் மாறி போச்சு. குடும்பங்களுக்குள்ள விவாகங்கள் எல்லாமே வர்ணங்கள் எல்லாம் மாறி மாறி தான், இன்டர் கேஸ்ட்டு இதெல்லாம் மாறுது. இப்போ அதில் நம்ம பெருசாக விஷயம் எடுத்துக்கிட்டு பேசி அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன, நான் உறுதியாக சொல்லிகிட்ருப்பேன் ஒரு சத்சங்கத்தில் இந்த விஷயம் வரும்போதும், ஆசிரம தர்மத்தை அனுசரிக்கலாம். ஆசிர தர்மம் என்ன అనేది உங்களுக்கு நல்லா புரியணும். அப்போ தான் நான் சொல்கிறது இப்போ புரியும். ஸோ இப்போ சொல்ல மாட்டேன். ஆசிர தர்மம் ஈஸியாக பண்ணலாம். 4 தெரியும், ஞாபகம் வந்திருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த தசைகள் வருதா இல்லையா? கொஞ்சம் காலம் படிக்கிறது, யவனத்தில் அப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கிரகஸ்தர்களாக இருக்கும், அப்புறம் ரிட்டையர் ஆகிறோம் இல்லையா? ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் போக போக அப்புறம் மூப்பு வயசாகிறதா இல்லையா? அந்த சமயத்துக்காவது இந்த கிரகஸ்தாசிரமம் అనేది எப்போ முடியும், எங்கே முடியும் అనేది ஒழுங்க தெரியணும். அதான் முடியுமா? அப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கு.
அது வந்து நான் பொதுவாக ஒரு 50 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே கிரகஸ்தனாக இருந்தால் கூட, குடும்பத்தில் இருந்தால் கூட, சுற்றி எல்லா குழந்தைகள் பேத்தி எல்லாம் இருந்தால் கூட நீ வானப்பிரஸ்தனை வாழணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. அதுதான். அதுக்கப்புறம் அது தெரியணும் பழகணும்னா சாஸ்திரம் கேட்டிருக்கணும், குரு கிட்ட போய். கேட்காம புரியாது. அப்புறம்தான் உனக்கு தெரியும். வானப்பிரஸ்தத்தின் கூட கிரகத்தில் இருந்தே, கிரகஸ்தனாக இருந்தே சந்நியாசி போல் வாழுவேன். ஆந்தரிக சந்நியாசம் இதுதான் சாத்தியம். தவிர நம்ம ஏதோ கல்பனை பண்ணிக்கிட்டு அது யாருக்கும் இல்லை, நமக்கு என்ன இந்த வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு முடியுமா வேண்டாமா, நான் இப்படியே என்னது விவகாரத்திலேயே ஈடுபட்டுருப்பேன். விவகாரத்தில் வந்து விரமிச்சுக்கிறதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தத்துக்கு ஸ்டார்டிங், அதுக்கு பேர் தான் ரிட்டையர்மெண்ட்டு. இதெல்லாம் புரியலன்னா வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் அன்றைக்கி முக்கியமாக சதாசிவ பிரம்மேந்திரருடைய கீர்த்தனை தான் முக்கியமாக பேசி நான் ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னு அந்த ஸ்திரத்துவம் ஏன் இருக்க மாட்டேங்குது. பக்தி அணி எடுத்தாலும் மனசை ஏதோ பண்ணுறோம், பக்தி ஸ்திரமாக இருக்கிறத. இப்போ இங்கே உட்கார்ந்தோம், அடுத்த இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இது கரெக்டாக சொல்கிறது கேட்கணும், மனசு அங்கங்கே போகாமன்னு ஸ்திரமாக இருக்க முடியறதா கவனிச்சுக்கணும். இது எவ்வளோ பெரிய தபஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 1 மணி நேரம் குருன்னு பார்த்துக்கிட்டு நேர கண்ணுக்குள்ள விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு மனசில் அங்கங்கே போக விடாமல் அப்பப்பவே அது புரிஞ்சுக்கிட்டு நான் உள்ளே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணணும், மாஸ்டிகேட் பண்ணுறது, மென்னுறது, மனனம் பண்ணணும். அதில் சாரத்தினை வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கணும். இது சாதனை. அதனால் அதுக்கு பேர் தான் ஸ்தைரியம்னா ஸ்திரத்தா. சரி, இப்போ அடுத்ததாக 100வது கேள்வி, செஞ்சுரிக்கு வந்துட்டோம். கிஞ்ச தைரியம் உதாஹ்ருதம் தைரியம் இந்திரிய நிக்ரஹ. ஸ்தைரிய, வீரிய, தைரிய, இப்படி தான் பொதுவாக ஏதாவது சொல்லும் போதும் அந்த 3-4 வார்த்தைகள் சேர்த்து அப்படியெல்லாம் சொல்கிறோம். படித்து முடிச்சாச்சு, இனிமேல் அங்கே பார்க்க வேண்டாம், பேப்பர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் சும்மா அதே பார்த்துக்கிட்டு வேண்டாம். மனசில் ரிஜிஸ்டர் பண்ணுறது பழகணும். ஓகே, குட். ஏன் சொன்னால் அது கூட கையில் கொடுக்கலன்னு தூங்கி போயிடுவீங்க. கையில் ஏதோ கொடுத்தாரு அப்பப்போ பார்த்துக்கிறத ஏதோ சொல்லிகிட்டே இருந்தால் இல்லைன்னு அப்படியே உட்காந்தா எந்த டைமில் தூக்கம் வரும் சார். ஏன்னா யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும்னா தூக்கம் வரும். உத்தம அதிகாரிகளுக்கு வராது. அதனால கேள்வி பாருங்க, அங்கே ஸ்தைரியம் கேட்டாச்சு, இங்கே இப்போ தைரியம் கேட்குறார். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்கு. தைரியம் இருக்கிறவனு தான் ஸ்தைரியமாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்க முடியணும். ஸ்திரமாக இருக்கிற படைகன் அவனுக்கு தான் தைரியம் இருக்குன்னு சொல்லணும். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்கு. ஆனால் பதில் எப்படி கொடுத்தாரு பாருங்க. எது நீ வந்து தைரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இருட்டில் தனியாக போயிட்டு வரேன், தைரியம். நானே போய் பேசிட்டு சமாளிப்பேன், தைரியம். இப்போ நிறையா இருக்குல்ல, ஃபேஸ் பண்ணுறது எனி சிச்சுவேஷன். நான் பயப்படலை, நானே போய் பேங்க்கில் பேசுவேன், தைரியமாக எல்லாம் அதெல்லாம் தைரியம்தான். ஸ்திரீமார்களுக்கு கூட இப்போ நிறைய தைரியம் இருக்குது. எல்லாத்துலேயும் அவனு முன்னிருக்காங்க, சைன்யத்திலே இருக்காங்க, விமானம் நடத்துகிறாங்க. தைரியம், கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லையா, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தைரியம். அஷ்டலக்ஷ்மிகள் சொல்லும்போது அதில்
தைரியலக்ஷ்மின்னு ஒரு தனியாக சொல்லப்பட்டது இல்லையா? மனுஷனுக்கு அதை அந்த தைரியமாக இருக்கு. யாராவது கொஞ்சம் ஏதோ சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்கன்னா போய் நம்ம பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தைரியமாக இருங்கோ, போயிட்டு வரேன்னு தட்டிட்டு சொல்கிறோம். தாங்கிக்குங்க, பொறுத்துக்குங்க. இந்த பொறுத்துக்கணுமுன்னா தைரியம் இருக்கணும். ஸோ தைரியம் அப்படின்னு கேட்டார். என்ன தைரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற 5 புலங்கள் இருக்க, முக்கியமாக ஞானேந்திரியங்கள், அது எல்லாத்தையும் நிகிரகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு தைரியம் இருக்கேன்னு அர்த்தம். பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் எங்கே இருக்கு? தர்மபுத்திரன் கொடுக்குற பதில் எங்கே இருக்கு? நான் இருட்டில் போவேன், நானே போவேன். அது என்ன இப்போ தைரியம்? ரொம்ப சில வாட்டி ரொம்ப துடிச்சு செய்யக்கூடாதெல்லாம் செய்வான் இவனும். தைரியமான அதுக்கப்புறம்தான் தெரியும் அதோட நஷ்டம். குதிச்சிட்டான். குதிக்கும்போது முன்னாடி தைரியமாக குதிச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்ச பண்ணிய அப்படி இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கு இது இல்லை. பொதுவாக எல்லோருக்கும் வேணும். என்ன வேணும்? எல்லா மனிதனுக்கு வேணும். முக்கியமாக ஆத்தியாத்மிக சாதகர்களுக்கு வேணும், முமுட்சுகளுக்கு வேணும், பக்தனுக்கு வேணும். இந்திரிய நிகிரகம் ஏவ தைரியம் அப்படின்னு சொன்னார். இந்திரியங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அது வச்சுக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு, தீரனுக்கு, தைரியம் இருக்கிறவனுக்கு பேர் தீரன். உபனிஷத்து, பகவத்கீதா பல இடத்துல இந்த வார்த்தை தீரஹ அనే பதத்தின் உபயோகப்படுத்தப்பட்டது. எங்கெல்லாம் அது உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு 2-3 ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. ஆனால் எதுக்கு இந்திரிய நிகிரகம் பண்ணணும் అనేది அது கூட தெரியும், பேசின விஷயம்தான். அதையும் சொல்லுவேன் எப்படின்னு. ஸோ முதல் வந்து பகவத்கீதை எடுத்து பார்த்தா, பகவத்கீதையில் பகவான் வந்து 2வது அத்தியாயத்தில் தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. பாருங்க, இந்த சரீரத்துக்கு மூப்பு வந்ததுக்கப்புறம் இது மரணம், கச்சிதமாக இதுக்கு மரணம் ஏற்படும், சந்தேகமே இல்லை, எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அப்படிப்பட்ட முடிவாக இருக்கிற, தடுத்த முடியாதவாக இருக்கிற அந்த விஷயம் நடக்கும்போதோ அதை பற்றி பயப்படலாமா? அதை பற்றி கவலைப்படலாமா? ஏன் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னா அதுக்கு பகவான் வந்து பாரு, தேகத்தில் ஒரு மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் பால்யம், கௌமாரம், யவ்வனம், வார்த்தக்கியம், பால்யாவஸ்தா, அதுக்கப்புறம் டீனேஜு, அதுக்கப்புறம் யூத்னஸ்ஸு வருது இல்லையா? தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா, இதெல்லாம் அனுபவிக்கிறான் போகிறான். நடுவில் சப்தமாக சொல்லக்கூடாது. குரு பேசும்போது ஏதாவது கூட தெரிஞ்சிருந்தால் கூட நமக்குள்ள மனசில் சொல்லிக்கணும். என்ன அடுத்தவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும். சரி, சிலது நிதானமாக யோசிச்சு சொன்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கூட முன்னு சொல்லக்கூடாது. அதே முறை தேஹினோஸ்மின் யதா அதே கௌமார யௌவனம் ஜர ததா தேகாந்தர பிராப்தி. அப்புறம் இன்னும் நீ எங்கே போகல, இன்னொரு சரீரத்துக்கு போக போகிறேன். அதே புரியலையா? ஒரு வடிய கிழிஞ்ச போன சட்டை எப்படி அவுத்தி தூக்கி போட்டுட்டு இனிமேல் அது போட்டுக்க முடியாது, புது சட்டை இன்னொன்று எப்படி போட்டுக்கிறோமோ அதே போல் தான்ப்பா இன்னொரு சரீரத்தை எடுத்து போகிறீங்க. இதில் கவலைப்பட வேண்டியது, தலையடிச்சுக்க வேண்டியது, துக்கப்பட வேண்டியது என்ன இருக்கு? தைரியமாயிரு. தீரஸ்தத்ரன. இந்த தைரியம் இருக்கிறவனா ஒழுங்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணவன, குருமுகமாக கேட்டு புரிஞ்சுக்கணவன்.
ந முஹ்யதே, அவனு அவன் மோகப்பட மாட்டான், பிரமப்பட மாட்டான், பயப்பட மாட்டான் அப்படின்னு கீதையில் சொன்னார். அதுக்கப்புறம் கட்டோபனிஷத்தில் 2 இடத்துல நிறைய இருக்கு. நான் 1 2 3 ஜஸ்ட் ஞாபகப்படுத்து. ஒன்று பல வாட்டி உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான. பராஞ்சிகானே வெத்ருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பரான் பஷ்யதி ந அந்தராத்மன்ன கஷ்சித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவ்ருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன்ன. இந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான மந்திரம் கட்டோபனிஷத்தில் ఉంది. இந்த புலங்கள் இருக்க பார்த்தீங்களா, கண்ணு காது முக்கியமாக இதெல்லாம் இங்கே இருக்க. இதுக்கு பேர் கோலகம். அதில் பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, மணக்கிற சக்தி, ருச்சிக்கிற இதெல்லாம் இருக்குது. இந்த இந்திரியங்கள் அதோடைய வேலை என்ன, அது எப்படி வச்சுருக்காருன்னா, கோலகம் பண்ணிட்டார். எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சுட்டார். இப்போ எப்படி நம்ம ஒரு லைட்டு வச்சுக்கிறோம், இப்போ இந்த மைக்கு என்ன பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டால் தான் நான் பேச முடியும். இது உங்கள் பக்கம் திருப்பி வச்சுட்டேன். இந்த புலங்கள் எல்லாம் பராஞ்சிகானி வெத்ருணத், அந்த பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணார். இந்த எல்லாம் பண்ணி ஒரு சரீரம், இதுக்கு இந்திரியங்கள், அதெல்லாம் எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சுட்டார். அதுக்கப்புறம் வெளியில் திருப்பி வச்சுட்டு நீ உள்ளக்கு பாரு, நீ உள்ளக்கு பாருன்னா என்ன சுவாமி இது? இது நான் அந்த பக்கம் திருப்பி வச்சா கண்டிப்பாக என்னோட பேச்சு இப்படி இது எடுத்துக்காது. இது கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சாவே எடுத்துக்காது. சரியா? இது கரெக்டாக இங்கே நேராக இருக்கணும். இது யூனி டைரெக்ஷனல் மைக் இதுக்கு பேர். ஒருவேளை ஸ்டூடியோ மைக் வச்சா கொஞ்சம் இவ்வளோ வரும். 10 பேர் கூட பாடினா அது கேட்ச் பண்ணணும். பட் 10 பேர் தான். ஸோ திருப்பி வச்சு உள்ளே பாருன்னு அந்த ஸ்வயம்பு பிரம்மதேவன் இப்படி பண்ணார். இது அநியாயம். அது அப்படி தான் இருக்கும் அப்பா. அதனால் அது வெளியில் தான் பார்க்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆசாமி நீ இருக்க பார்த்தியா, கஷ்டித் தீரஹ. அதான் அது சில பேர் மட்டும். யார் அந்த சில பேர்? குருன்னு ஆசிரித்தவங்க, சத் சங்கத்தை போகிறவங்க, தொடர்ந்து சாஸ்திரத்தினை இப்படி கேட்டுட்டு இருக்கிறவங்க, அவங்க தைரியம். இந்த சத் சங்கத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். எல்லோரும் தைரியவான்கள், தைராங்கிணிகள் அல்ல, தைரியம் இருக்கிறவங்க ஸ்திரீகள் இல்லை. ஏன்னா வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு சாயங்கால சமயத்துலேயோ சில வாட்டி பகல் வைக்கிறோம் 11 மணிக்கு 1 மணி நேரம் இப்படி உட்காந்துங்க, தொடர்ந்து வரீங்க. அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் எல்லோரும் கிடையாது, அப்போ போகிறவங்களுக்கு கிடையாது, தொடர்ந்து வரவங்களுக்கு மட்டும். காலேஜுக்கு தொடர்ந்து போனால் தானே அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் தானே கடைசியில். ஆக்சுவலி அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னு எக்ஸாமுக்கே அலோவ் பண்ண மாட்டான். நல்ல வேலை இங்கே ஒரு எக்ஸாமு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்தால் வரலாம், போனால் போகலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான நம்ம புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் அனுசரிப்பாங்க. கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மான மைக்ஷத். சரி, புலங்கள் இருக்குது, புலங்களுக்காகவா இருக்குது? இல்லை. கண்ணுக்காக பார்க்கல, புரிஞ்சுக்கணும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் மனசுக்காக அதெல்லாம் வேலை பண்ணுறது. மனசுக்காக வேலை பண்ணல, மனசுக்கு பின்னாடி புத்திக்காக வேலை பண்ணுறது. புத்திக்காக வேலை பண்ணல. அந்த புத்தின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஜீவன் நினைக்கிற அந்த ஒரு ஆசாமி இருக்கானே, நான் ஜீவன் நான் நினைக்கிறோம், அதுக்காக பாரு. ஆனால் அந்த நான் ஜீவா அகங்காரமா இல்லை உண்மையாக அது என்ன అనేది விசாரணை பண்ணணும். பண்ணும்போது எங்கே வந்தாச்சு? சுத்த ஆத்மகிட்ட வந்துட்டோம். அதுதான் பிரத்யகாத்மானம் ஐக்ஷத். ட்ரேசிங் பேக்குன்னு சொல்கிறது. இது உள்ளுக்கு போகிறது.
இந்த காலத்தில் இந்த ஆன்டினா கிடையாது. அந்த காலத்தில் குட்டி டிரான்சிஸ்டர் இருந்தால் கூட அது நல்லா வரணும்னா அப்படி இப்படி இழுத்துட்டு ஒரு ஏரியல் ஆன்டினா வரும். அப்புறம் வேண்டான்னா உள்ள வச்சு அவ்வளோதான். பகிர்முகம் அந்தர்முகம் வச்சா அது அப்போ கப்சிப்பாயிடும், பேசாது, சவுண்ட் வராது. அஃப்கோர்ஸ் நீயும் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணலன்னு குறுக்கு குறுக்குன்னு சவுண்டு வரும், ஆனால் அது வராது, எந்த ரேடியோ ஸ்டேஷனை எடுத்துக்காது. அது பிரத்யகாத்மானம் ஐக்ஷது. அதுக்கு என்ன ஆவருத்த சேக்ஷோ, அவருடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் உள்ளக்கு திருப்பிட்டான். இது இன்னும் எப்படின்னா கண்ணு திறந்து பார்த்துன்றதா கூட திருஷ்டி பகிர் திருஷ்டி அந்தர்தியானம். அப்புத கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம் అని சொல்ல முடியும். அப்பதான் சொல்ல முடியும் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. எதுக்கு அது அந்த மந்திரம் என்ன அம்பாளுக்கு எதுக்கு சொன்னாங்க? இதுதான் கஷ்டித் தீரஹ பிரத்யேகாத்மா. அதே கட்டோபனிஷத்தில் இன்னொரு மந்திரம் அஷரீரஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ ந சோச்சதி. இது கொஞ்சம் ரொம்ப ஆழமான ஸ்லோகம். தீரஹ சிம்பிளாக சொல்கிறேன். ஷரீரத்தில் இருந்தே உபாதி ஷரீரம், எனக்கு ஷரீரம் இல்லை நிஜமானே உணர்னா. ஷரீரே அவஸ்தேஷு அஷரீரஹ. வேதாந்தம் கொஞ்சம் எசிமிலேட் ஆனவங்களுக்கு நல்ல புரியும். சரீரத்தில் இருந்தே உடம்பு நான் இல்லைன்னு சொல்லணும். சரீரத்தில் இருந்தே சரீரம் உபயோகப்படுத்திட்டு சரீரத்துக்குள்ளே நான் இல்லை, எனக்குள்ள சரீரம் இருக்குன்னு சொல்லணும். அதனால் ஞானிகள் கூட நம்மளை போல் சரீரத்தில் இருந்து தான் ஞானம் பேசிட்டாங்க. அதுதான் சரீரம் இருந்தால் இருந்து போட்டோம். என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுனதுக்கப்புறம் நான் வேறு சரீரம் வேறு, நான் போட்டுக்கின சட்டை வேறு நான் வேறு இல்லையா? அதே போல் தான் சரீரः அஷரீரः சரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம். எதிலுமே நான் இல்லை, எல்லாமே எனக்குள்ளே இருக்கு. உண்மையாக சொல்லணும்னு இது பகவத்கீதை வேறே ஸ்லோகம். ஓகே, மஸ்தானி சர்வபூதானி நஜமஸ்தானி பாரத. எல்லாமே எனக்குள்ளே இருக்கு அர்ஜுனா, ஆனால் நான் எதிலையும் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் எதிலும் இல்லை, எதிலும் எனக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா என்ன? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாம் கான்ட்ரடிக்டராக பேசுகிறாரு. தெரிஞ்சு பேசுகிறாரா கிருஷ்ணன், தெரியாமல் பேசுகிறார்? ஒன்றும் இல்லை. ஏன்னா இருக்கிறது ஒன்றும். அது உபனிஷத்து பேசட்டும், எந்த புராணம் பேசட்டும், உள்ள அது சொல்ல வந்த விஷயம் ஏகமேவ அத்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சன். இங்கே நீ நான் அது இது இத்தனை கிடையாது. அதனால அனவஸ்தேஷு அவஸ்திதம். இந்த மாதிரி உள்ளே என்ன அது சார் யாரை பற்றி சொல்கிறீங்க? அந்த ஏகமன்றீங்க சொன்னீங்களே, இப்போது என்ன சொன்ன? இல்லை சாயங்காலம் சமயத்தில் இவ்வளோ வேதாந்தம் ரொம்ப பேசிட்ட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல கதை சொல்லி பஜனை பாடுங்க கைத்தட்டுன்னா
பட் என்ன பண்ணுறது, இது பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுறது. ஓகே, கொஞ்சமாக சொல்லி நிறுத்து, அடுத்த கேள்விக்கு போகிறோம். தூங்க வேண்டாம். ஏகம்னு சொன்னீங்க, அது யார்? அப்புறம் நானும் சரீரத்தில் இல்லை, சரீரம் எனக்குள்ளே இருக்குன்னு சொன்னீங்க. யார் அது அந்த நானுன்னா? உன்னை பற்றி நாங்கள் நிறையாவே சொல்லிட்டோம். உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய வாட்டி உபனிஷத்து, கீதா எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி நிறைய 2 வார்த்தை, மகாந்தம், அந்தமில்லாதது. இன்னொரு படி மேலே போன என்ன சொல்லணும், சரீரம் எனக்குள்ளே இருக்கு, நான் சரீரம்ல இல்லைன்னு மட்டும் இல்லை, எல்லா சமஸ்தம் எனக்குள்ளே தான் இருக்கேன். ரிப்பீட் பண்ணலாமா? எங்கே? கைவல்யோபனிஷத்து. எல்லாமே கூட மய்யேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். சர்வம் எனக்குள்ள நின்றுதான் வெளியில் வருது, சர்வமும் எனக்குள்ளதான் நிந்தி இருக்கிற போல் காணப்படுறது, சர்வம் எனக்குள்ளதான் லயிச்சு போகிறது. அதுதான் மகாந்தம். அந்தம் இல்லாததுன்னு சொல்லி அப்புறம் விபும், அது பல பல பலதா 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 காணப்படும். அந்த ஒன்றுக்குள்ளே பல 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 பலதெல்லாம் காணப்படும். விபம் யார்? இதென்ன ஆத்மானம், நீதான். த கான்ஷியஸ்னஸ், உணர்வு நீதான். இது தெரிஞ்சுக்கணவனோ கவலைப்படுவானோ? மத்வா தீரக ந சோச்சதி. அவ்வளோதான். ஸோ இப்படி இந்த தைரியம் அనే வார்த்தை, இந்திரிய நிகிரகம் అనేది 24வது திருக்குறள். அது தமிழ் வீட்டுக்கு போய் பார்த்துக்கோங்கோ, தமிழ் எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கு. எக்ஸாக்ட்லி இதே விஷயந்தான். யார் ஒரு மனிதன் அவர் சொன்னது இங்கிலீஷில் சொல்கிறேன், இங்கே தமிழில் சொல்கிறவங்களுக்கு, ஓகே, யார் ஒருத்தன் அவனுடைய 5 புலன்ಗಳನ್ನು நல்ல விதமாக ஒரு யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த யானை மாவட், அவன் கையில் இவ்வளோ குட்டி தான் ஒன்று இரும்புனால் செய்யப்பட்ட அங்குஷம் இருக்கும். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இந்த காது கட்டு அப்படி குத்திட்டாதான் அதுக்கு கொஞ்சம் என்ன, யானை தோல் ரொம்ப தடியாக இருக்கும், கட்டி, அதுக்கு ஸ்பர்ஷம் தெரியாது அந்த அளவுக்கு. அது கூட எங்கே குத்திட்டா அது வேலை பண்ணுவேன்னு அது கரெக்டாக தலைமையில் குத்த மாட்டார், அந்த காது பக்கத்தில் இங்கே எங்கே குத்துவாரமா, அது அப்போ ஒழுங்க இருக்கும். அதுபோல் 5 புல, இதே தான் திருக்குறளில் அந்த யானை எக்ஸாம்பிள் சொல்லலை, பட் லைக் தட். அப்படி யார் செய்கிறானோ, ஏன்னா அங்கே ஞானமனே குச்சி வச்சுன்னு சொல்கிறாரு, வித் த ஸ்டிக் ஆஃப் த விஸ்டம். அது என்ன ஸ்டிக் ஆஃப் த விஸ்டம் என்ன? அதுதான் யானை கண்ட்ரோல் பண்ணுறவன். இல்லை, சக்ஷுருன் மீலிதம் ஏனா, குரு ஸ்தோத்திரத்தில், ஓகே, நம்ம கண்களில் இருக்கிற இந்த மை இருக்கு, மையன்னு அக்ஞானம், இந்த கருப்பு தானே மைய, அதெல்லாம் குரு நல்ல நீட்டை தொடச்சி வச்சு நல்லா தெரிகிற போல் செய்வார். ஆமாம், இல்லை நான் அழகாக இருக்கணும்னு வச்சுட்டு நீங்கள் என்ன தொடக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. அக்ஞானம் அழகு இல்லை, மைய அழகாக இருந்தால் இருக்கலாம். நீ கண்ணுக்கு மைய வச்சுக்கோ, நான் உள்ளே இருக்கிற அக்ஞானத்தை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் அவனு பாரமார்த்திகம் அடையறதுக்காக அவன் வித்து நாட்டிட்டான். அந்த வித்தனை பதம் வரும் அங்கே அந்த குறள் கடைசியில். ஓகே, அது என்ன வித்து நாட்டுறதுன்னா இதுதான். பட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் சில பேர் ரொம்ப சிம்பிளாக ஃபார் தி என்னது ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் சம்திங் இதுவா கிளியராக மோட்சத்துக்காக அவன்
வித்து நாட்டிட்டான். இது நான் இந்திரியங்களோட நிகிரகம் இல்லாமல் மனசு எங்கே கட்டுப்பாட்டாகும், மனசு கட்டுப்பாடு இல்லாமல் மனசுத்தி எங்கே வரும், மனசுத்தி இல்லாமல் ஞான யோக்கியத்துக்கு பிராப்தி எப்படி வரும், ஞான யோக்கியத்தை இல்லாமல் ஞானம் எப்படி அடைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது திருக்குறளில் கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ இந்திரிய நிகிரகம் விஷயம் பேசணும்னு நிறைய பகவத்கீதையில் பகவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இந்திரியாணி பிரமாதீனி, இந்த புலங்கள் இருக்க பாரு ரொம்ப டேஞ்சரஸ். ஹரந்தி பிரசவம் மனஹா, மனசு அப்படியே இழுத்துட்டு போயிடும். அப்புறம் திருடர்கள், இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் திருடர்கள்னு சொல்கிறாரு. த ரோட் சைடு ராபர்ஸ் லைக் அனி பரிபந்தினோ கீதா இப்படியெல்லாம். அதனால் சொல்லி, அதனால் அர்ஜுனா தஸ்மாத்வமிந்திரியாண்யாதோ நியம்ய பரதர்ஷவ, அதனால் நீ இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படும். முதல்ல அது பண்ணு. அதில் கூட நாக்குன்னு கட்டுப்படுத்து. ஒன்று நாக்கு கட்டுப்படுத்திட்ட மிச்சம் 4 கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்படி சொல்லி இது கட்டுப்படுத்தலைன்னா பாப்பானம் தேர் ஆல் அதே சின்னர் இல்லை, அது ஒன்று பாப்பம் பண்ண வைக்கும். இந்திரிய நிகிரகம் இல்லாதவன் தானே யார் க்ரைம் பண்ணுறான், யார் அக்கிரமம் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை இல்லையா? அது இல்லை. எவ்வளோ கிளியராக அது உனக்கு இருக்கிற காமன் சென்ஸு, ஹையர் சென்ஸு எல்லாத்தையும் நாசனம் பண்ணும். ஞான விஜான நாசனம். ஞான விஜான நாசனம்னா காமன் சென்ஸாவது இருக்க வேண்டாமா? எங்கே என்ன பேசிகிட்ருக்கு, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, ஐயோ மனுஷன் இது கூட தெரியல அவனுக்கு. காமன் சென்ஸ் இல்லாதவனுக்கு ஹையர் சென்ஸ், ஆத்மா பரமாத்மா எங்கடா தெரிய போகிறது, எங்கே? ஸோ இப்படி பலதெல்லாம் பார்க்கலாம். கடைசி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பெஸ்ட்டு அண்ட் வெரி சூட்டபிள் எக்ஸாம்பிள் நம்ம சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் கொடுத்த எக்ஸாம்பிள். அவர் ஒரு ஸ்லோகத்தில் சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்சத்வமாபோ ஸ்வகுணேன பத்தாः குரங்க மாதங்க பதங்க மீனஹ பிருங்காநர பஞ்ச பிரஞ்சிதக்கிம். 5 உதாரணம் எடுத்து சொல்கிறாரு. இந்த 5 கிருமிகள், ஜந்துகள், குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்க, அந்த மானு, அப்புறம் பதங்க, குரங்க மாதங்கன்னா யானை, குரங்க மாதங்க, பதங்கன்னு அந்த சின்ன மாத்து, பட்டர்ஃப்ளை போல் ஏதாவது, மீனம் ஃபிஷ்ஷு, அப்புறம் பிருங்கன்னு அந்த ஹனி குடிக்கிற வண்டு. இந்த 5 இது 5 ஒன்று அதோடைய ஒரு இந்திரியத்துக்கு அடிமையாகி உசுரே விட்டுடும். அதெல்லாம் எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி சொன்னால் விவேக சூடாமணி நீங்கள் நேராக நம்ம இங்கே படிக்கலை, பட் வேறு படித்து சொல்லியாச்சு. அந்த ஸ்லோகம் பாருங்கள் எவ்வளோ அழகு. இப்படி ஒரு இந்திரியத்துக்கு அடிமையாய இந்த அந்த கிருமி, அந்த ஜீவன் தானே, அது தன்னை தானே உயிரிட்டு சத்தி போகிறதே. எல்லாம் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மழை பெஞ்சுதான் சடன்னாக எங்கே ஒரு இடத்துல மண்ணில் வந்து புத்தீசல் இப்படி வரும். அப்போ வரைக்கும் அது எங்கே இருக்கு, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பிறந்து ஒன்றும் தெரியாது. வந்துச்சா 1 மணி நேரத்தில் செத்து போயிடும். அப்படியோ இப்படியோ கார் போகும்போது லைட்டிங், அது லைட்டுன்னு என்ன, இவ்வளோ நாள் பூமிக்குள்ளே இருந்து லைட்டு வந்த உடனே இதுதான் அமிர்தம் நினச்சிக்கொள்ளிட்டு அந்த லைட்டுக்கிட்ட போகும். அது நெருப்பாக என்ன தெரியாது, போய் குத்தும் இடிச்சுக்கும். அதுக்குள்ளே அதோடைய ரெக்கை விழுந்துடும் கீழே. வீட்டில் எத்தனை வாட்டி பார்த்து எல்லாம் அப்புறம் பெருக்கிறீங்க. அது சாப்பிட்றதுக்கு உளுந்து போயிடுச்சா இனிமேல் அதுக்கு இது கிடையாதா? அதுக்கப்புறம் எறும்பு வந்து அதெல்லாம் சாப்பிடும், பல்லி வந்து அதெல்லாம் சாப்பிடும். அவ்வளோதான் லைஃப். அந்த மாதிரி எக்ஸாம்பிள். மிச்சம் எல்லாமே அப்படி தான். இது சொல்லி
5 புலங்களுக்கு அடிமையாயிருந்தவனுடைய கதை என்ன சொல்ல? யார் இந்த மனுஷன்? வஞ்சிதஹி, டிசீவ்ட் பை ஆல் த 5 சென்ஸ் ஆர்கான்ஸ். ஒன்றும் இல்லை, நினச்சிப்பார் இவனுடைய கதை என்னான்னு. இப்படியெல்லாம் சொன்னால் மகாத்மாவோட புஸ்தகங்கள் என்ன சார் எனக்கு என்ன ஆச்சு, நான் ஜம்மு நல்லா தான் இருக்கேன். நம்ம எல்லோரும் அதான் லௌகிக திருஷ்டியில் இருக்கிறவனுக்கு அப்படி தான் எல்லாம் வெளியில் இருக்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஜம்முன்னு இருக்கேன், அப்படி நல்லா தான் இருக்கேன் அப்படின்றேன். ஆனால் உள்ள கதை ஒருத்தர் மனசு திறந்து பாருங்கோ, அவ்வா வெளியில் அப்படி இருப்பான், லிப்டிக் ஸ்மைலு அப்படியெல்லாம் இருக்கலாம், உள்ளே தெரியும். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷு ஹாட் நியூஸு. எந்த ஊர் இன்றைக்கி தான் உத்தரப்பிரதேஷில் வந்து காஜியாபாத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் லேடி டாக்டரு மாடியிலோன்னு குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். சைக்காட்ரிஸ்ட்டு, மனசுக்கு மருந்து கொடுக்குற டாக்டர் இருக்கான் பார்த்தீங்க. எத்தனை பேர்னு டாக்டர் பேஷண்ட்டுக்கு அவங்க பார்த்துருப்பான். அங்கே எழுதியிருக்கான், மிச்சம் டீட்டெயில்ஸ் தெரியாது. சைக்காட்ரிஸ்ட்டு லேடி டாக்டர் மாடியில் வந்து குதிச்சு சூசைடு, ஆத்மாச்சதை, யாரும் தள்ளி இல்லை. ஏன்னா மேரேஜ் டைவர்ஸ் ஆகிடுச்சு டிப்ரெஷன்னால். இனிமேல் அப்போ பாருங்கோ, இந்த உதாரணங்கள் ரொம்ப பவர்ஃபுல். நான் நிறையாவே அப்பப்போ சொல்லுவேன், இன்றைக்கி பார்த்ததுனால உங்களுக்கு இது சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, மிலிட்ரி ஆஃபீஸர், சினிமா ஆக்டர், ஹீரோயின், அவங்க வீட்டில் ஃபேனுக்கு ஏன் இப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா அவங்க ரொம்ப பெரிய ஆள், பெரிய மனுஷர்கள், வெளியில் பார்த்து பெருசன் இல்லை, உள்ளே பார்த்தா ஒரு மனுஷனோட மனசில் இருக்கிற ஹிஸ்டரி பார்த்தா தெரியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றா ரெண்டு எல்லா நாளும் பேப்பரில் மொத்தம் பார்த்தா நாடு பெருசாக உலகம் பெருசாக நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பாரியனை கொலை பண்ணி குழந்தைகளினை தூக்கி கணத்தில் போட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கா வாழ்க்கை? மனுஷன் பிறந்தது இதுக்காது. நீ ஏதோ கஷ்டம் இருக்கு, என்னால் தாங்க முடியல. ஏன் என்ன தாங்க முடியல? நம்ம அக்கம் பக்கம் தெரிஞ்ச இடத்துல நடக்கிறது இல்லை, இன்னொரு விதமாக நடக்கிறது. இது காரணம் என்னன்னு கவனிக்கணும். நம்ம வந்து நான் அன்டச்சடாக இருக்கேன், ஐ ஆம் சேஃப்னு நினச்சிக்காதுங்கோ. நமக்கு வரலை அந்த நிலை, நமக்கு உனக்கு ஞானம் வேலை பண்ணி நல்லா இருந்து ஓகே. எனி டைம் த மைண்ட் கேன் டிசீவ் யூ. இதையும் நான் நிறைய என்னுடைய சத்சங்கத்துக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நான் பார்த்தேன். 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்க, 6-8 வருஷம் சத்சங்கத்துக்கு வந்து இப்போ எப்படி ஆயிட்டாங்க, எங்கே இருக்காங்க, என்ன லெவலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் என்ன ஆயிடுச்சு? 6 வருஷம் சத்சங்கம் கேட்டது எங்கே போயிடுச்சன்னா போயிடும். ஹரந்தி பிரசவம் மனஹா, ஜஸ்ட் லைக் தட். காற்று வந்து அப்படி தள்ளிக்கிட்டு போனது போல் போயிடும். ஜாக்கிரதையாயிரு. அந்த ஜாக்கிரதை இருக்கணும்னு குருன்னு ஆசிரிச்சு இருக்கணும், சாஸ்திரத்தின் ஆசிரிச்சுக்கணும். காதுகள் சாஸ்திரத்தில் கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம மிச்சனில் அப்டேட் பண்ணிக்கணும். ஃபோன் அப்டேட் பண்ணுறோம், ஆப் அப்டேட் பண்ணுறோம், எல்லாம் அப்டேட். மனசனே ஹையர் லெவல் ஸ்பிரிச்சுவல் ஆத்தியாத்மிக் அப்டேட் பண்ணணும். சரி, நிறைய சொல்லியாச்சு. 101வது கேள்வி. சடனாக கொஞ்சம் டைவர்ஷன் கேள்வியில். ஸ்நானம் சகிம் பரம் புரோக்தம் ஸ்நானம் மனோமலத்யாகம் மலத்யாகம். நிஜமாக உண்மையான ஸ்நானம் అనేది பரம். ஸ்நானம் అనేది பியூரிஃபிகேஷன், கிளீனிங் தானே. குளிக்கிறது என்னென்னா சுத்தப்படுத்துறது தான் உடம்புக்கு ஸ்நானம். உண்மையான ரியல் ஸ்நானம் என்ன பரமன்னு வேறு கேட்குறாரு. எது உண்மையான ஸ்நானமாகும்? வாரத்துக்கு ஒரு நாள்
நல்ல ஷாம்பு போட்டு வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் அப்படியெல்லாம் ஸ்பெஷல் ஹெயிர் கேர் அந்த கேர் இந்த கேர் பண்ணி அப்படி எடுக்கிறத. இன்னும் பணக்காரங்கள் ராஜாக்கள் இருந்தால் அவங்க வந்து என்னென்ன இருக்கும், சென்ட்டு அத்தர், முதல்ல இந்த வாட்டரில் பாத்து, அப்புறம் அந்த வாட்டரில் பாத்து, 4-5 தொட்டி கூடி இருக்கும். ஆமாம், ராஜா ராணிகள் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்ரூம் என்னன்னு இந்த ஒரு பங்களா போல் இருக்கும் நினைக்கிறேன். நான் அது எங்கோ இப்போ ரீசெண்டாக போனானே ஹம்பி, அங்கே ஒரு இடம் அப்படி காட்டிட்டாங்க. அந்த ராணி அவங்களுடைய தாசிகளுக்கு கூட வந்து குளிக்கிற இடம் வந்து அப்பா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அது நிறைய அதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஒன்று எல்லாம் நல்லா இருக்குது. என்னமோ ரூம்ஸாக இருக்கு, படிச்சு அங்கங்கே இருக்குது இப்போ கூட. சரி, அது அந்த காலத்தில் அவங்களோட போகங்கள் அப்படி இருக்கு. சரி, ராஜா இல்லைங்க, இருக்கட்டுமே இருக்கு. அவங்க லெவலில் அவங்க வச்சுக்கிறாங்க. சரி, நமக்கு விஷயம் உண்மையான ஸ்நானம் என்னன்னா, அந்த காலத்தில் லைஃப் பாய் சோப் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அந்த டாக் சோப் ஆகிடுத்தது. நாயை தோக்கிற சோப் தெரியல, இப்போ கூட இருக்கா எவ்வளோ அதோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது லேட்டஸ்ட் நிறைய என்னென்ன வந்திருக்கும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது. ஏதோ சிம்பிளாக அது ஆக்சுவலி ரொம்பவே தேவையில்லை சோப்பு, அதையும் புரிஞ்சிச்சுன்னா சரியா. அதனால் ஸ்நானம் என்னன்னா என்ன பதில் கொடுக்குறேன்னா, மனசில் இருக்கிற அந்த மலினம் போகிறதுக்கு செய்கிற என்ன பிரக்கிரியை எது பண்ணுறையோ அதுதான் உண்மையான ஸ்நானம். மனோமல தியாகம், மனசில் இருக்கிற அழுக்கு. இது நிறைய பேருக்கு புரியாது, தெரியாது. சரி, மனசில் எப்படி சார் அழுக்கு இருக்கும் அனுவானே? அப்பா அசல் அழுக்கு மனுஷனுடைய அழுக்கு இல்லை, மனசில் தான் இருக்கு. அதானே சொன்னேன், வெளியில் சைக்காட்ரிஸ்ட் என்ன ஆயிடுச்சு, மனசுக்கு என்ன ஆயிடுச்சு, மனசு பலகீனம் தான். அது சைக்காட்ரிஸ்ட்டுக்கு அப்படி இருக்கலாமா? இன்னும் ஜோக்காக சொல்லணும்னா, அந்த உலக பெரிய சைக்காட்ரிக்கு ஃபாதர் ஆஃப் த சைக்காட்ரி சிக்மண்ட் அவருக்கு வந்து மரணம் பற்றி நிறைய வாட்டி பயந்து அவர் மூர்ச்சி ஆயிட்டாராமா. ஏன்னா நிறைய கேஸ் பார்த்து தற்கொலை அது இது நான் இதெல்லாம் கேட்டு அப்படின்னு அவர் எழுதினார். அவர் சொன்னார் தெரியல, ஆனால் அவர் தற்கொலை பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். எழுதிட்டாராமா. மரண பயம் அவருக்கு நிறைய வாட்டி துரதிச்சாங்க. இப்போ இந்த ஞானம் இருந்து இது படிச்சிருந்தா நமக்கு வருமா? கேட்டுக்கணும். வருதா? நமக்கு வரல. வருதுன்னா ஜாக்கிரதை இருங்கோ, வராமல் செஞ்சுக்கணும். அதனால தான் கட்டோபனிஷத்துக்கு பேர் சுவாமி விவேகானந்தர் கொடுத்தது என்கவுண்டர் வித் த டெத். நான் மரணத்தை ஃபேஸ் பண்ணுவேன், மரணம் வர்றதுக்கு முன்னாடி நானே ரெடி இருப்பேன். எங்கே வருவேன்? யாருக்கு மரணம்? சரீரமா வேணுமா எடுத்துகிட்டு போ, யூ கேனாட் டச் மீ, என்னை தொட முடியாதுன்னு. அதனால் விவேகானந்தர் இங்கிலீஷில் அவர் சொல்லும் போது, அவர் கட்டோபனிஷத்து ரொம்ப பிடிக்கும், நம்ம கிருஷ்ணருக்கு போல் என்கவுண்டர் வித் த டெத் என்னார். யம தர்மராஜன் போய் தானே இந்த சின்ன பையனும் நச்சிகேதனை சந்திக்கிறான். யமனுக்கிட்ட போய் அவன் பல கேள்விகள் கேட்டு அவர்னே ஒரு வடி பண்ணிட்டார். நீடாத புள்ள என்ன, நீடாத சிஷ்யன் என்ன, அப்பா கடைசியில் எவ்வளோ ஆனந்தப்பட்டார். பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணார். யம தர்மராஜன் கிட்டேருந்து பிரம்ம வித்தை கற்றுக்கிட்டார். சாவு தேவதைகிட்டேருந்தே பிரம்ம வித்தை கற்றுக்கிட்டார். அதனால் நம்ம இங்கே இருந்து ஒழுங்க நம்ம ஊரில் கடித்த குரு கிட்ட வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மரணம் கிடையாது, சாவு கிடையாது, அது கிடையாது அப்படின்னு வந்து ஞான நிஷ்டை, ஜீவன் முக்தி நிலை. சரி அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கு என்ன மனசு விஷயம்? பகவத்கீதா, உபனிஷத் நிறைய இடத்துல பகவான் ரொம்ப விஸ்தரித்து பேசிட்டார். மனசனை எப்படி ஜாக்கிரதை வச்சுக்கணும்,
அது எல்லாமே பேசாத இடமே இல்லை. ஒரு அத்தியாயத்திலும் பேசியிருக்காரு. சரியா? விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஹனந்தாஷ புத்தயோ விவசாயினாம். சிம்பிளாக சொல்கிறேன், அன்கல்டிவேட்டட் மைண்டு, மனசுன்னு நம்ம ட்ரெயின் பண்ணல. அந்த ட்ரெயின் பண்ணாத மைண்டு அந்த மனுஷனுக்கு பரமசத்ரு. அதனால் இந்த லோகத்தில் நமக்கு யாரும் சத்ரு கிடையாது, மித்திரனு கிடையாது. என் மனசே எனக்கு சத்ரு, என் மனசே எனக்கு மித்திரன். சத்ருகள் யாராவது இருந்தான்னு அந்த மனசுக்குள்ள உடைஞ்சி மறைஞ்சி ஹைட இருக்கிற காம குரோத லோப மோக மதமாத்சரியங்கள் தான் அந்த சத்ருகள். அதெல்லாத்தையும் ஜெய் சத்ரும் மகாபாகோ. பகவான் கிருஷ்ணன் இதெல்லாம் சத்ரு, இதெல்லாம் எனிமி உனக்கு, அதெல்லாத்தையும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது நான் இப்போ நிறைய விஸ்தரிக்க வேண்டும். பட் சிம்பிளி 2-3 பாயிண்ட் சொல்லிவிட்டு இது கடைசியில் எங்கே கரெக்டான முடிவு வருதுன்னே சொல்கிறேன். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது, நம்ம கேட்டது தான். முதல்ல என்னன்னா, மந்திர ஸ்நானம். அதுக்கு முன்னாடி தீர்த்த ஸ்நானம். தீர்த்த ஸ்நானம்னா நம்ம வீட்டில் தினந்தோறும் குளிக்கிறோம். கார்பரேஷன் வாட்டரோ ஓவர் ஹெட் டேங்க் வாட்டரோ, சம்டைம்ஸு கொஞ்சம் அழுக்கான வாட்டர், போர்வெல்லு, எப்போது அங்கே போகிறோம், எங்கோ ஒரு குளம், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போகிறோம், அங்கே நதி இருக்கும், இல்லைன்னா கோவில்லையே குளம் இருக்கும். அந்த குளத்தில் குளிக்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு விசேஷம், ஸ்தல புராணம் எல்லாம் சொல்லுவாங்க. தீர்த்த ஸ்நானம், தீர்த்த யாத்திரைக்கு போய் அந்த இடத்துல குளிக்கிறது தீர்த்த ஸ்நானம். இது உனக்கு உள்ளே இருக்கிற ஒரு அந்த நம்பிக்கை பக்தினால் உனக்கு உள்ளே இருக்கிற சில விஷயங்களை பற்றியுடைய பாப பயம் அதெல்லாம் நீக்கி அந்த பக்தினை வளர்த்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். மனசு மேலே தான் அது வேலை பண்ணுறது, உடம்பு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா அங்கே கூட ஜலம் அந்த அளவுக்கு ஒன்றும் சுத்தமாக இருக்காது. ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நமக்கு நம்பிக்கை. அதனால் காவேரியிலோ கங்கையிலோ அங்கே இங்கே எங்கே எல்லாம் குளிப்போம். சரியா? அது குளித்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வைரஸ்ஸு ஏதாவது வந்தான்னு கூட கண்டிக்க மாட்டோம், பரவாயில்ல. ஆனால் கங்கையில் குளித்தேன் நான் இருக்கேன். அது மனசனை கொஞ்சம் அப்படி பக்தி விஷயம் நம்பிக்கை అనేది வச்சு உனக்கு கடவுள் மேலே இருக்க வைக்கும். அதுக்கு அடுத்த படியில் மந்திர ஸ்நானம். யாருக்கு குருனால் மந்திர தீட்சை கிடச்சி அந்த மந்திரத்தினை ஜபம் பண்ணிட்டு இருக்கான்னு ஜபஸ்நானம் ஆர் மந்திர ஸ்நானம். அது மனசுனே அதான் மனோமலம் போகணும்னு எப்படின்னா, பகவன் நாமம் எதுக்கு சொல்கிறோம்னா அதுக்கு தான். எவ்வளவுக்கு பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கிறோமோ பிரேமையோட கருணையோட, प्रेम से बोलो सब मिल बोलो जय हरि गोपाल गोविंद गोपाल. பகவன் நாமம் ஏதோ ஒரு நாம, கிருஷ்ணா, முருகா, குருபாய் நாமத்தில் அந்த ருச்சினி பருக தெரியணும். அதுக்கு தான் பல தேவதையோட நாமங்கள் பலது ரொம்ப நிதானமாக பாடி ஒரு 100க்கு மேலே பஜன்ஸு வச்சுருக்கேன். வெப்சைட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. தினந்தோறும் அதுதான் இப்போது ஒன்று குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. நாமம் மதுரம், அந்த நாமத்தில் மதுரம். மியூசிக் ரசிக்கிறதுன்னு இல்லை, பிரேம வளரணும். பகவான் மேலே அந்த பிரேம அன்பு வளரணும், அன்கண்டிஷனல் லவ் ஏற்படணும். சரி, ஜப மந்திர ஸ்நானம் 3. மூணாவது சாஸ்திர ஸ்நானம். ஒன்றுக்கு ஒன்று மேலே இது ரொம்ப சிறந்ததே.
அப்போது நம்ம குளிக்காமல் இருக்கிறோமோ? இப்போ குளிர் காலம் வந்துச்சு, எல்லாம் என்ன 2 வாட்டி குளிக்கிறது? இன்னும் மழை பெஞ்சிட்டு இருந்தால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சிட்டா போதுமே, குளிருது அப்படின்னு இருப்பாங்க. சொல்லிட்டோம், குறைஞ்சி ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பாக குளிச்சுது ஆகணும். எந்த சீசன் ஆகட்டும், எப்படி ஆகட்டும். உடம்பு முடியல, ஜுரம் வந்து படுத்துக்கிட்ட தவிர, அப்படி தவிர 2 வாட்டி குளிக்கணும். சரி, அது வெரி லோயஸ்ட்டு கீழே, அதுக்கு மனசுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பாருங்கோ, நார்மல் குளிக்கிறது ஸ்நானம் பண்ணாவே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்மளுக்கே தெரியும், நான் குளிச்சுட்டு வரேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும். அதே உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று. ஏன்னா அந்த குளிக்கிறதுனது ஜலம் போட்டு உடம்புனை கொஞ்சம் அப்படி இப்படி மசாஜ், அதே நல்ல நம்மளை சாரீரிகமாக மானசீகமாக ரிலாக்ஸ் பண்ணவும் இல்லையா? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ட்ரெயின் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன கொஞ்சம் ஹாட் வாட்டர் குளிக்கணும்னு தோணும். குளித்தா ஃப்ரெஷ் ஆகிடும், நல்ல தூக்கம் வரும். ஸோ அதே அவ்வளோ கொஞ்சம் பண்ணுறதுன்னா மனசு மேலே எஃபெக்ட் இருக்கு. ஃபிசிக்கல் சாரீரிக ஸ்நானம் மனசு மேலே எஃபெக்ட் இருக்கு. அதனால் குழந்தைகளினாவது வீட்டில் நம்மாவது 2 வாட்டி கண்டிப்பாக குளிக்கிறதுனால எவ்வளவோ பலம் பிரயோஜனம் இருக்குது. குழந்தைகளுக்கும் அதை பழகப்படுத்தணும், குளிப்பாட்ட வைக்கணும். அது அப்புறம் பண்ணுவான். அது லோயஸ்ட்டாக. அடுத்தது தீர்த்த ஸ்நானம், அடுத்தது மந்திர ஸ்நானம், சாஸ்திர ஸ்நானம். இதோ இந்த சத்சங்கத்தில் சாஸ்திரத்தினை மனசுன்னு இந்த சாஸ்திர சிரவணம் பண்ணுற அளவுக்கு சுத்தத்தை வேறு எந்த மெடிசனும் பண்ணாது, வேறு எதுவுமே பண்ணாது. இது டாப் மோஸ்ட் சிறந்தது. அதிலோ கூட அந்த சாஸ்திர சிரவணத்தில் ஆத்ம வித்யா, ஆத்ம தீர்த்தம். இங்கே அதுதானே வேதாந்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். பாரதத்தில் இருக்கிற யக்ஷ பிரஷ்னம் எடுத்து பேசிகிட்டு இருந்தால் கூட இந்த கேள்விக்கு பின்னாடி பாரு எவ்வளோ விஷயம் இருக்குன்னு இது விஸ்தரிச்சே பேசுகிறோம். 10 கேள்வி நீங்கள் முடிச்சுடலாமே, என்ன 10 கேள்வி முடிப்போம், எவ்வளோ விஷயம் இருக்குது இதில், அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த விஷயம் சொல்கிறது கடைசியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சதாச்சாரம் படிச்சிருக்கோம். பகவான் ஆதிசங்கராச்சாரியர் ஏற்பட்ட சதாச்சாரம். அது ரொம்ப வித்தியாசமான பிரகரண கிரந்தம். பொதுவாக நம்ம நினைக்கிற இந்த நித்திய கர்மங்கள் எல்லாமே பிராத்தஸ்மரணம், ஸ்நானம், அகமர்ஷனம், ஜபம், இப்படி அவர் 12 லிஸ்ட்டு எடுத்து எல்லாத்துக்கும் ஞானி திருஷ்டியில் இது என்ன, இதுக்கு அடிப்படையாக பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு பேசினார். ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு பிரகரண கிரந்தம் படித்தோம் நம்ம தமிழில் தான். அதில் இந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது. என்னென்னா, அங்கே ஸ்நானம்னு சொல்லும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, மன்மனோ மீனவன் நித்யம் கிரீடத்யானந்தவாரிதௌ சுஸ்நாதஸ்தேன பூதாத்மா சம்யக் விஜ்ஞானவாரிணா. என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உண்மையான ஸ்நானம். ஞானி திருஷ்டிலோ என்ன பண்ணுறேன்னா, மனஹா, அது என்ன, என்னுடைய மனசு இந்த சாஸ்திர சிரவணம் பண்ணி அவர் சொல்லிக்கிறாரு. அதனால் மனஹா, என்னுடைய மனசு இந்த ஆத்ம ஜானமனே இந்த ஜலத்திலோ சமுத்திரத்தில் ஜலத்தில் நதியில் அந்த மீன் எப்படி அழகாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமாக மூவ் ஆகிட்டு இருக்குமோ, அதுபோல் பாருங்கள், மீனவத்து நித்தியம் கிரீடயதி, எங்கே ஆனந்த வாழிதம். இங்கே என்ன ஜலம், என்ன நதி, பிரம்மானந்தம் பரமசுகதம் ஆத்ம ஜானமனே தீர்த்தம். அதில் என்ன ஆனந்தம், பிரம்மானந்தம் இருக்கு. அதில் சுஸ்நாத, அப்படி இப்படி இல்லை, அழகாக குளிக்கிறார். என் மனசு அதில் ரசிக்கிறது, அதிலே முழுங்கி போகிறது. அதனால்
பூத்தாத்மா ஆயிட்டார், சுத்தமாகிடுது மனசு. இன்னும் அசలు மனசு என்ன, மனசை தாண்டி போச்சு. ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் பூத்தாத்மா மனசு இனிமேல் தொந்தரவு பண்ணல ஒன்றுபட. அது என்ன பூத்தாத்மா என்ன, சமயக் விஜான ஞான வாரிணம். இது என்ன, இந்த ஞானம் என்ன பண்ணணும், ஞான விஜானம் ரெண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதனால் இதுதான் உண்மையான ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சதாச்சாரத்தில் அழகான அர்த்தம் கொடுத்துருக்காரு. இந்த கேள்விக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. 102வது கேள்வி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய அப்புறம் பார்க்குறோம். தானஞ்ச கிம் இஹ உச்சதே தானம் வை பூதரக்ஷணம். தானம் பற்றி கூட இது முன்னாடி கேள்விகள் வந்தது, ஒரு இடத்துல இல்லை, 2 வாட்டி. 37வது கேள்வி 53வது கேள்வி இடத்துல 2 வாட்டி வந்துச்சு தானம் பற்றி. அதெல்லாம் அப்புறம் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி ஜஸ்ட் இந்த மீனிங் மட்டும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ எதுன்னு தானம் அப்படின்னு சொல்லலாம். உச்சதே பதில் கூட வித்தியாசமாக இருக்கே. என்னன்னா பூத ரக்ஷணம், சர்வபூதங்களை ரட்சிக்கிறது தான் தானம் என்றார். அது என்ன சார், சர்வபூதங்களை நான் ரட்சிக்க முடியுமா? சர்வபூதங்களை ரட்சிக்கிறதுன்னு என்ன, அதுக்கு தானத்துக்கு என்ன சம்பந்தம்? நானே ஒரு 10 ரூபா கொண்டு போய் கோவிலில் அங்கே கொடுத்தா நான் தானம் அனுப்பிச்சேன். யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தா தானம் அனுப்பிச்சேன். அதெல்லாம் தானம்தான். இந்த தானமன விஷயம் ரொம்ப விஸ்தாரமாக நம்ம கேட்டிருக்கோம், பல இடத்துல கேட்டிருக்கோம். தைத்திர உபனிஷத்தில் அப்படி அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திட்டு அதில் இருக்கிற முக்கியத்துவம் எப்படி இந்த பூதரக்ஷணம் தானம் நிஜமானதுன்னு பூதரக்ஷணம் என்றார். இது கொஞ்சம் எலாபரேட்டடாக பார்க்க வேண்டிய வார்த்தை. இப்போ வரைக்கும் தானத்துக்கு இப்படிப்பட்ட அர்த்தத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்கல. கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசினா கூட இந்த வார்த்தை இப்படி வரலை. இதெல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் விஸ்தரித்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.